அப்பாவின் புதிய பாதை. சதாசிவம் கட்டிலை விட்டு எழுந்தாள். மணி 7 ஆகிவிட்டிருந்தது. 10 நாட்களாய் பனிமழை கொட்டி டொரண்டோ நகரமே வெண்மையால் பஞ்சு பொதிக்குள் மூழ்கி கிடந்தது. என்னடா ஊர் இது? 4 சுவற்றையும் பார்த்து கொண்டு சா போர் அடிக்கிறது. சதாசிவம் மகன் பிரகாஷ் வீட்டிற்கு வந்து 1 மாதம் ஆகிறது. வெளியில் கண்ணா பின்னாவென்று டிராஃபிக் பா, குளிரும் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு இந்த ஊரும் வெதரும் பழகணும். வயசாச்சு, உங்கள் உடம்ப பார்த்துக்கணும். வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். இது மகனின் கட்டளை. வெதர் ரிப்போர்ட் தனியாக ஒரு சேனலாக வருது. அதை பார்த்துவிட்டு காலார நடந்து போக முடியுதா? புள்ளையும் மருமகளும் பிளு பிடித்து கத்துறாங்களே. நேற்று இப்படிதான். அப்பா ப்ளீஸ், நீங்கள் நம்ம கிராமத்தில் இருந்த மாதிரி பட்டையாய் விபூதியும் குங்குமமாய் வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு வெளியில் போகாதீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சைனீஸ், கனடியன்ஸ், அமெரிக்கன்ஸ்னு பல நாட்டுக்காரங்க இருக்காங்க. நம்மளை ஒரு மாதிரியாய் பார்ப்பாங்க. அதோட உறைபனியில் வழுக்கி விழுந்தீங்கன்னா சின்ன வயசு இல்லை, கைகள் ஃப்ராக்சர் ஆனால் ஒட்டக்கூட ஒட்டாது. கொஞ்சம் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். சற்று கடுமையாய் மகன் பிரகாஷ் கூறினான். ஐயோ, இன்னும் காதிலேயே ஒலிக்கிறது. என்ன கொழுப்பு இவனுக்கு! இப்போதான் 3 வருஷமா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உத்தியோகம் பார்க்க இந்த கன்னடாவுக்கு வந்திருக்கிறார். நாம் பிறந்து வளர்ந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? அயல் நாட்டு மோகத்தில் நம்ம பழக்க வழக்கங்களே மறந்துடுறதா? 4 வருஷம் முன்னாடி வர ஓடி ஆடி ஹெட்மாஸ்டரா வேலை பார்த்தவன் தானே நான். எனக்கு இவன் நடந்துக்க கற்றுக் கொடுக்குறான் மடையன். எனக்கும் நாகரிகம் தெரியும். வயசானா என்ன ஒரேடியா முடங்கி கிடக்கணுமா? கைகால்களுக்கும் எக்ஸசைஸ் வேண்டாமா? இந்த காலத்து பசங்களுக்கே பெரியவங்களிடம் இங்கிதமாக நடந்துக்க தெரியல. முட்டாள், மனசுக்குள் திட்டிக் கொண்டார். எண்ணங்கள் அலைமோத பாத்ரூம் சென்றார். பல் துளக்கி முகம் கழுவி ஹாலுக்கு வரவும் மகன் பிரகாஷும் மருமகள் கமலாவும் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். மாமா, ப்ரெட்டில் சீஸ் போட்டு காஃபியும் கலந்து டேபிளில் வச்சுருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. பகலுக்கு ஃப்ரிட்ஜில் நேற்றைய சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் இருக்குது. மைக்ரோவேவில் சூடு பண்ணிக்கங்க. நாங்கள் வர ஈவினிங் 6:30 ஆகும். இது கமலா. அப்பா, ஆடியோ கேசட் நிறைய இருக்குது. கம்ப்யூட்டரில் தினமலர், விகடனெல்லாம் படிங்க. எப்படின்னு நேற்று சொல்லி கொடுத்துருக்கேன்ல. நல்லா டைம் பாஸ் பண்ணுங்க. ஜாலியாக இருங்க. ஊரையே நினச்சிக்கிட்டு உறங்காதீங்க. என்ன நான் சொல்கிறது? பி சியர்ஃபுல். நாங்கள் வந்த பிறகு வெளியில் எங்கேயாவது போகலாம். பெரிய தோரணையாய் பேசிவிட்டு இருவரும் காரில் ஏறி சென்று விட்டனர். கடவுளே, ஊரில் வீட்டு தோட்டத்தில் எவ்வளவு பச்சை பசையாய் காய்கறி பறித்து கொண்டு கொடுப்பேன். உடனே என் வாய்க்கு வேணுங்கிற மாதிரி என் மனைவி கௌரி சமைச்சு போடுவாளே. காலை வீசி கோயில் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள் என்ன நாங்கள் போயிட்டு இருந்த நாட்கள் இனிமே வரவா போகிறது? புண்ணியவதி கௌரியும் ஒரு நாள் தூக்கத்திலேயே சுமங்கலியாய் போய் சேர்ந்து விட்டாள். தனியா இந்த கிராமத்தில் எப்படி இருப்ப என்று ஒரே பிள்ளை பிரகாஷம் கத்தி ரகலை செய்து போன விலைக்கு போகட்டுன்னு 9 வேலி வீட்டையும் விற்று என்னையும் டொரண்டோவுக்கு கூட்டி கொண்டு வந்து விட்டான். ஆயிற்று 1 மாதம் ஓடிவிட்டது. இங்கு பிரகாஷின் வீடு 30 மாடிகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டில் 8வது மாடியில் 2 பெட்ரூம் கொண்ட வீடு. புறா கூடு என்றுதான் சொல்ல வேண்டும். பிரகாஷ் கமலாவுக்கு குழந்தை இல்லை. ஒரு ரூம் அப்பாவுக்கு கொடுத்திருந்தனர். சதாசிவம் ரூமில் ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி
அலமாரி, அருகிலே பாத்ரூம், எல்லாம் வசதிதான். என்ன இருந்தும் கிராமத்தில் பெரிய கூடம், தாழ்வாரம், பளிச்சென்று வெயில் வரும் முற்றம், கொல்லை நிறைய காய்த்து குலுங்கும் மரங்கள், முற்றத்தில் கட்டிலை போட்டு படுத்தால் ஆகா, என்ன குளுகுளுவென்று வேப்பாங்காற்று. அந்த நாளும் சுகமும் இனிமேல் எங்க வரப்போகிறது? மனம் பழைய நினைவுகளிலே சுழன்றது. இங்கே 4 சுவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் போக முடியாமல் ஹவுஸ்ட் அரெஸ்ட் மாதிரி. ச்சே, ஒரு கசப்பு உடல் முழுவதும் பரவியது. ஜன்னல் வழியே பார்த்தார். அதோ தெரிகிறதே, இது 200 அடி நடந்தால் ஒரு சைனீஸ் லேடி பழக்கடை வைத்திருக்கிறாள். என்ன, போய் தான் பார்ப்போமே. ஒரு ஆசை எழும்ப காலை ஆகாரத்தை முடித்து கொண்டு பேண்ட் ஷர்ட் ஸ்வெட்டருக்குள்ளார் சாக்ஸ் கோட் மாட்டிக்கொண்டு சனியை பிடிச்ச சூவும் மண்ணாங்கட்டியும் என்று முணுமுணுத்தவாறு கிளம்பி லிஃப்டில் இறங்கி கதவை திறந்து ரோடு பக்கமாய் நடக்க காலை வைக்கும்போதே சிலீரென்று குளிர் ஊசி போல் முகத்தில் அறைய 4 அடி கூட வைக்கவில்லை. பனிக்கட்டி சறுக்கி விழுந்தார். நல்ல வேளை அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் அட்டண்டர் இட்டாலியர் வெளியில் ஸ்னோவல் செய்து கொண்டிருந்தால் ஓடி வந்து சதாசிவத்தை தூக்கிவிட்டு பேண்ட் ஷர்ட்டில் ஒட்டிய பனி துகள்களை தட்டிவிட்டார். ஓ காட், ப்ளீஸ் டோன்ட் கம் அவுட் சைட், இட்ஸ் வெரி கோல்ட், ஆர் யூ ஓகே? ஃபைன் என்று கை தாங்களாய் பிடித்து உள்ளே அழைத்து வந்து லாபியில் உட்கார வைத்தார். மனதில் பதட்டம். அந்த ஆளின் அனுதாபம் சிறிது எரிச்சலை மூட்டினாலும் நல்ல வேளை அடி ஒன்று படவில்லை. பாவம், உதவி செய்தானே, ரொம்ப தேங்க்ஸ் என்று அவனிடம் கூறிவிட்டு லிஃப்டில் ஏறி வீட்டுக்குள் வந்து விட்டார். நாமே அதிசயமாய் வெளியில் போனோம். இப்படியா ஆக வேண்டும்? மாலையில் வீட்டுக்குள் வரும்போதே பிரகாஷ் ஒரே கூச்சல். ஏப்பா, வெளியில் எதுக்கு போனீங்க? ஸ்னோ வலிக்கு விழுந்தீங்களாமே. அந்த மெயின்டெனன்ஸ் ஆள் சொல்கிறான், ஒரு நாள் நீங்கள் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன், தெரிஞ்சுக்கிட்டான், கீழே விழுந்துட்டார், இனிமே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கன்னு அவன் எனக்கு சொல்கிறான். இதெல்லாம் அவசியமா? வீட்டில் அடைஞ்சிக்கிட வேண்டியதானே? சரி, அடி ஒன்றும் படலையே என்று குதியாய் குதித்து எகிறினான். சதாசிவம் காதில் படாத மாதிரி உட்கார்ந்திருந்தார். அட போடா முட்டாள், முட்டாள், உங்களை எல்லாம் விட நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் என்று சொல்ல நாக்கு துடிக்கும். மனதுக்குள் அடக்கி கொண்டு பொறுமையாய் உட்கார்ந்திருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. பிரகாசும் கமலாவும் நண்பர் வீட்டு பார்ட்டி இன்று போயிருந்தார்கள். மாலை மணி 5 இருக்கும். வெறிச்சென்று உட்கார்ந்திருக்க பிடிக்காமல், கிருத்திகா இருக்கு, 3 ஸ்டாப் தள்ளி இருக்கும், கோவிலுக்கு போகலாமே என்று எண்ணினார் சதாசிவம். எப்படியும் பார்ட்டி முடிந்து அவர்கள் வர 10 மணிக்கு மேலாகிவிடும். அதுவரையில் போரடிக்கும் என்று மனதுக்குள் சொல்லியபடி கிளம்பினார். வாசலிலே பஸ் பிடித்து உட்கார்ந்தார். எதிர் சீட்டிலிருந்து ஒருவர், சார் நீங்களா, எங்கே இருக்கிறீங்க? குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தார். அட, சீதாராமன் இல்லை? எஸ் சார், வணக்கம், நீங்கள் என் பேரை ஞாபகம் வச்சுருக்கீங்களே என்று பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேன். சார், நீங்கள் எப்போ இங்கே? ஓ, பிள்ளையோடு இருக்கிறீங்களா? ரொம்ப இழைச்சிட்டீங்க சார். ஒரேடியாய் இருவருக்கும் உற்சாகம் பீறிட்டது. சேது, நீ கூட ரொம்ப மாறிட்டப்பா, இங்கே தான் இருக்கிறியா? உன்னை பார்த்தவுடன் எனக்கு ஊர் ஞாபகம் வந்துட்டு. சதாசிவத்தின் குரல் தழுத்தழுத்தது. ஆமாம் சார், இங்கே தான் வேலையாக இருக்கிறேன். நான் படிக்கிற நாளில் நீங்கள் செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது சார். அப்போது என் அப்பா இறந்து போய் குடும்பம் தீராத வறுமையில் வாடியதும் நான் படிக்கிறதுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளவு ரூபா கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் ஊரை விட்டு சென்னை வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்து கனடாவில் வேலை கிடச்சி வந்துட்டேன். என்னை வாழ வச்ச தெய்வம் சார் நீங்கள். கண்களில் நீர் மழுக்க பேசி முடித்தான் சேது. நல்லா இருக்கியா? அது போதும் விடு, சௌக்கியமாக இருக்கிறேன் சார். இதுதான் என் ஒய்ஃப் சாந்தி என்று மனைவியை அறிமுகப்படுத்தினான். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சார். சேது,
நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணுமே. புள்ளையும் மருமகனும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த ஊரில் எனக்கு பொழுது போக மாட்டேங்கிறது. வீட்டிலையே அடைஞ்சு கிடக்கிறேன். உனக்கு தான் தெரியுமே, நான் நம்ம ஊர்லேயே வேதம் ஸ்லோகம் என்ன கிளாஸ் எடுத்திருக்கேன்னு. யாராவது தெரிஞ்சவங்க 4 பேரை சேர்த்து விட்டால் நான் சொல்லி கொடுக்குறேன். டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கும் நல்லா பொழுது போகும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, அதுக்கு என்ன சார், பேசா செய்யலாமே. என்னோட தெய்வமாச்சே நீங்கள். உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு சார் செய்ய போகிறேன்? ஃபோன் நம்பர் கொடுங்க. உச்சி குளிர்ந்து போன சதாசிவம் ஒரு சிறு பேப்பரில் நம்பரை எழுதி கொடுத்தார். நிம்மதியுடன் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினார். பின்னாலேயே சேதுவும் அவன் மனைவியும் இறங்கினார். கோவிலுக்கா சார்? நாங்கள் இங்கே ஒரு கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு வரோம் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தனர். சதாசிவம் சிறிது நடந்தவர், அடடா, சேதுவின் ஃபோன் நம்பர் வாங்கி கொள்ள மறந்துட்டேனே என்று நினைத்தவராக திரும்பி அவர்களுக்கு பின்னாலேயே தொடர்ந்து போக ஆரம்பிக்க, சேதுவின் மனைவி, என்னங்க பெரியவர் கொடுத்தார் என்று கேட்டாள். ஆமாம், பெருசுக்கு வேற வேலை இல்லை, வயசாச்சு, புள்ள வீட்டில் முடங்கி கிடக்காம வேதமா கிளாஸாம் காசு ஆசை பிடிச்சி அலையுது. அந்த ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம் பாரு, அதான் கிழிச்சு போட்டேன். இவரை கவனிக்காமலே பேசிக்கொண்டு சென்றனர். திடுக்கிட்டு நின்றார். படார் என்று யாரோ மண்டையில் அடித்தார் போல் இருந்தது. சதாசிவம் வலியுடன் கோயிலுக்கு திரும்பினார். நெஞ்சை பிளப்பது போன்று வருத்தம். சீ, இவனும் ஒரு மனுஷனா? எவ்வளோ உதவி செய்திருப்பேன். நன்றி கெட்ட ஜென்மம். கோவிலில் நல்ல கூட்டம். சொந்த முயற்சியில் ஒருவர் கட்டிய அழகான கோவில். அம்மன் அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டிருந்தாள். கோவிலின் சுத்தமும் தெய்வீக மனமும் மனதுக்கு ஆறுதல் அளித்தன. கணீர் என்ற குரலில் ருத்ரமும் ஸ்லோகங்களும் கண்களை மூடியவாறு சதாசிவம் சொல்ல ஆரம்பித்தார். மளமளவென்று பக்தி பரவசத்துடன் பொங்கி பிரகாமாய் வரும் அவருடைய தெய்வீக குரலால் கண்டுட்டு அங்குள்ள அனைவரும் ஆடாது அசையாது நின்றிருந்தனர். முழுவதும் சொல்லி முடித்தவுடன் கோவிலின் மேனேஜர் வந்து பக்கத்தில் நின்றா. ஐயா, நீங்கள் இவ்வளோ அழகா ஸ்லோகங்களை சொல்கிறீங்க, கேட்க ஆனந்தமாக இருக்குது. தினமும் நீங்கள் வாருங்கள், நிறைய பேருக்கு இங்கேயே கற்றுக் கொடுங்கள். உங்களை போல ஒருத்தரை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். உங்கள் வீடு எங்கே இருக்குது? அந்த அம்மனே தான் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க போல இருக்குது ஐயா என்று வெகு பவ்யமாகவும் மன நெகிழ்ச்சியிடவும் இலங்கை தமிழில் அன்பொழுக கேட்கவும் சதாசிவத்திற்கு 1000 வாட் பிரகாசத்தில் முகம் மலர்ந்தது. தன் ஃபோன் நம்பரும் இடமும் கூறினார். ஐயாவுக்கு எந்தவித சிரமமும் இல்லையே. நாங்களே காரில் வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு வந்து கொண்டு விட்டுடுறோம். வீட்டில் யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்களே. ஒரு சிரமம் இல்லைங்க. நீங்கள் இவ்வளோ விரும்பி கேட்குறீங்களே, அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. யார் என்ன சொல்ல கிடக்கு, எல்லாம் அந்த அம்மாளின் அருள். கடவுளுக்கு செய்ய கொடுத்து வச்சிருக்கணுமே, அதுவே பெரிய பாக்கியம். பெருகினால் கண்களில் நீர் மழுக்க கரக்கூப்பி சன்னதியை பார்த்து வணங்கினார். ஆம், சதாசிவத்தின் அயல்நாட்டு வாழ்க்கையில் ஒரு புது பாதை கிடைத்துவிட்டதே.